அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி எண்ணிக்கை 57ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். அரவிந்தன், வணக்கம். தற்பொழுது விஷசாராயம் அறிந்து கள்ளக்குறிச்சியில் இதுவரை 57 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மீதமுள்ள எத்தனை பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர்? அங்குள்ள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் நாளுக்கு நாள் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழப்பானது அதிகரித்து வருவதை நாம் பார்க்க முடியும். தற்போது இரவு சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர் மதன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்போது கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. தற்போதும் உள்நோய்களாக பார்த்தீங்கன்னால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் 107 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 10க்கும் மேற்பட்டோர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பார்த்தோம்னால் 17 பேர் இருக்கிறார்கள். அதில் 7 பேர் பார்த்தோம்னா கவலைக்கிடமாக உள்ளார்கள். அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பார்த்தோம்னா 31 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பார்த்தோம்னா 4 பேர் சிகிச்சை பெற்றார்கள். மொத்தமாக பார்த்தோம்னா 159 பேர் தற்போதும் 4 மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்ததாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று மட்டும் பார்த்தோம்னா 15க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக மாதவச்சேரி மற்றும் அது சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து தங்களது உடலை பரிசோதனைக்காக கள்ளச்சாராயம் குடித்ததாக மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததாக சிகிச்சை பெற்று உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஐ கடந்துள்ளது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சத்தில் உள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.